யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் இந்த அமைப்பு இருக்குல்ல, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த பெர்ஷியன் கல்ஃபில் பிரச்சனை இன்னும் முடியலங்க. பல பேரும் சொல்கிறாங்களே ப்ராப்ளம் சால்வ்டு, எந்த கப்பலும் தாக்கப்படுறதில்ல அது இதுன்ட்டு. இப்போ 2 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. ஆனால் யார் லான்ச் பண்ண ப்ரொஜெக்டல்னு தெரியல. அந்த 2 கப்பல்களை பெருசாக அடி வாங்கியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 4 நாட்டிக்கல் மைல்ஸ் ஈஸ்ட் ஆஃப் ராஸ் லஃபான், இந்த கத்தார் பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து இவ்வளோ தொலைவில் இருந்து தான் இது போல் அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். அங்கேருந்து அந்த கப்பலை தான் அடிச்சிருக்காங்களா 2 கப்பல்களை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கப்பல்களில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் சேஃப்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வெளியாக இருக்க தகவல் சேஃபு. இதுக்கப்புறம் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்க மீடியா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பல பேர் நினைக்கிறது அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்த போருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நினைப்பீங்களா? தப்பு. அமெரிக்க மக்கள் பெரும்பாலும் இந்த போர் வேணாம் தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் மக்கள் என்ன தெரியுமா மனநிலை, ஆரம்பத்தில் யார் யாரும் இந்த போர் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ மனசு மாறி இந்த போரை செஞ்சே ஆகணும், நமக்காக உயிர் நீத்தவங்களுக்காக இந்த போரை பெருசாக கொண்டு போகணுன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்தளவுக்கு டிராஸ்டிக்காக தெரியுதா மக்கள் உங்களுக்கு? தப்பு எந்த பக்கம் இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா? ரைட்டு. இதுக்கு மத்தியில் தான் ஜோ கென்ட், இவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாப்புல. இவர் யார் நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்களோட மெகா காம்பெயின் இருக்குல்ல, அந்த விங்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதில் முக்கியமான தலை. ஆக்சுவலாக மகான்றதை மாற்றிட்டு மிகான்னு வச்சிடலாம், MIGA, மேக் இஸ்ரேல் கிரேட் அகைன்னு. ஏன்னா ட்ரம்ப்போட பிஹேவியர்ஸை சமீப காலமாக பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது, எனக்கு பர்சனலாக தோணுது. சரி, ரைட்டு. ஜோ கென்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் இருக்குல்ல, இதோட எக்ஸ் டைரக்டராக இருந்தவர் ராஜினாமா பண்ணதுனால இப்போ எக்ஸ் டைரக்டராக இருக்கார். இவரை FBI இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை தான் அமெரிக்க ஊடகங்கள் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ப்ரோ, ரிசைன் பண்ணதுக்காக FBI உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுமா கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இப்படி நடக்குதாமே சொல்கிறாங்களே. எப்படி ஒரு சிஎம் நம்ம மாநிலத்தை ஆண்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி முடிஞ்சு புது ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் இருக்கவங்க முன்னாள் சிஎம்மை ஜெயிலுக்கு இழுக்கிறது, இது போல் பழி வாங்குறதுன்னு பல விஷயம் நடந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில். இது அமெரிக்காவை விதிவிலக்கு கிடையாது போல இருக்குங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் சார்ந்து இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காங்க.